Let us now move on to our final address of this inaugural session. We have with us as guest speaker an eminent scholar, Professor Ramiz Abdullah, who is a senior professor of languages at the Southeastern University of Sri Lanka. Professor M.A.M. Ramiz is from Samandurai. He graduated from the Faculty of Arts of the University of Peradeniya in the year 1995, completed his Masters in Philosophy in Tamil at the same university, and received his doctorate in Mass Communication from the Faculty of Graduate Studies, University of Sri Jayawardhanapura. He has to his credit a wealth of academic and social contributions. He has authored many books, research articles and publications on subjects related to language and literature. We are happy to have you today, sir, as our guest speaker. Respected sir, the floor is yours. Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem wa ala alihi ashrafil mursalin. Alhamdulillahi rabbil alamin. இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றின் உன்னத புருஷர், வரலாற்று நாயகர் நலீம் ஹாஜியாரின் பணிகளை தன் தோள்களில் சுமந்து இன்று இந்த வைபவத்தில் முதன்மை அதிதியாக இருக்கின்ற அவருடைய தனையன் யாக்கூப் நலீம் அவர்களே, இன்றைய வைபவத்தின் பிரதம கதாநாயகன் மௌலானா அஷேக் ஷஹீதுல்லா ஹவுசர் அவர்களே, ஜாமியா நலிமியாவின் முதல்வர் அஷேக் அகார் முகமது அவர்களே, ஜாமியா நலிமியாவின் பீடாதிபதி அன்புக்குரிய ஷேக் எஸ்எச்எம் ஃபலீல் அவர்களே, ராபிதத்துல் ஆலமியாவின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, இங்கு இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அதிதிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுமார் 30 வருடங்களுக்கு முன்னர் நலிமியாவிலே வந்து வாய்மொழி இலக்கியம் தொடர்பாக இங்கே இருக்கின்ற இந்த மாணவர்கள் அந்நேரம் இருந்த சிலர் இருக்கிறார்கள். இங்கு உரையாற்றிய ஞாபகம் வருகிறது. அதற்கு பின்னர் அல்ஹம்துலில்லாஹ் இன்று அஷேக் ஃபலீல் நலிமி அவர்களுடைய அழைப்பின் பேரிலே இந்த இடத்திலே வந்து உரையாற்ற கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இதனை ஒரு புனிதமான பணியாக நான் கருதுகிறேன். மிக குறைந்த கால அளவுக்குள்ளே, ஆனால் என்னுடைய அவசரமான பணிகளுக்குள் 3 காரணங்களால் இந்த வைபவத்தை என்னால் தட்டிக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஒன்று, நலிமியா மீது அதனுடைய இஸ்லாமிய சிந்தனை எனக்கு தந்த அறிவின் காரணமாக, அதில் உள்ள பற்றின் காரணமாக இந்த வைபவத்தை தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. இரண்டாவதாக, பேராசிரியர் உவைஸ் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மாநாடை ஒழுங்கு செய்த போது அவர் தொடர்பான இலக்கிய பணிகளை ஆற்றுவதற்காக, உரையாற்றுவதற்காக நாங்கள் அஷேக் ஃபலீல் நலிமி அவர்களை கூப்பிட்ட போது அவர் மிகவும் தயக்கத்தோடு இருந்து கடைசியில் எங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக வந்து அவர் உரையாற்றியதன் காரணமாகவும், அடுத்ததாக இந்த நலிமியா பீடத்தினுடைய பணிப்பாளர் கலாநிதி ஷுக்ரி அவர்கள் இறுதியாக கலந்து கொண்ட பொது வைபவம் என்னுடைய அழைப்பின் பேரிலே கொழும்பிலே வந்து சம்மாந்துறையினுடைய வரலாறும் வாழ்வியலும் என்ற வைபவத்திலே அவருடைய முதிர்ந்த வயதிலே வந்து அவர் உரையாற்றிய அந்த ஞாபகங்களின் காரணமாகவும் இந்த பெருமதியான உரையினை நான் ஆற்ற வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் இந்த கால அவகாசம் அந்த பெருமதியை குறைத்து விடுமோ என்ற அச்சத்தோடு என்னுடைய உரையை தொடங்க விரும்புகின்றேன்.
சமூகத்திலே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு வாழ்க்கை சரிதையை வாழ்கின்றான். அந்த வாழ்க்கைக்குள்ளே அவன் தனக்கு இயலுமான சமூக பங்களிப்பை அவன் செய்கின்றான். அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையிலே ஒரு பங்களிப்பு இருக்கின்றது என்று டாக்டர் ஜி ரைட் மில்ஸ் அவர்கள் குறிப்பிட்டதை நலிமாஜியாருடைய வரலாற்று நூலிலே டாக்டர் ஷுக்ரி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது நலிமிக்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூகத்திலே ஒவ்வொரு வகையான பங்களிப்பு இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் எனக்கு இங்கு தரைப்பட்டிருக்கிற தலைப்பு சமூக எழுச்சியிலே நலிமிக்களுடைய பங்களிப்பு என்று பார்க்கின்ற போது இங்கு 2 உதாரணங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. நலீம் ஹாஜியார் அவர்கள் செய்த தியாகம்தான், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புத்தான், அவர் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய பங்களிப்புத்தான் இந்த கலாபீடமாகும். 2வதாக அதனுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட டாக்டர் ஷுக்ரி அவர்கள் இன்றைக்கு இருக்கிற பேராசிரியர்களை கணக்கெடுத்து பார்க்கிற போது அவர் முதலாக இந்த முஸ்லீம் சமூகத்திலே மிக காத்திரமான, குறிப்பாக அரபு இஸ்லாமிய துறையிலே ஒரு பேராசிரியராக பல்கலைக்கழகத்திலே வந்திருக்க வேண்டியவர். அத்தனையும் துறந்து, தனது சுகபோகங்கள் அத்தனையும் துறந்து இந்த நலிமியாவினுடைய நிர்வாகத்தை, அதனுடைய வளர்ச்சிக்காக பொறுப்பேற்பதை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது நலிமியாவின் பிள்ளைகளான நமக்கு இந்த 2 உதாரணமும் போதும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது. பெரும்பாலும் நான் நலீம் ஹாஜியாருடைய வாழ்க்கையிலிருந்தே அவர் உருவாக்கிய நலிமிக்கள் எத்தகைய பங்களிப்பினை ஆற்ற வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 5ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மனிதன், வறுமையோடு இருந்தவர்களுக்கும் வசதியற்றவர்களுக்கும் பள்ளி வாசல்களுக்கும் உதவி செய்த மனிதன், ஒரு சாதாரண இளைஞன், கடைசியாக இந்த நாட்டின் அந்நிய செலவாணிக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு பெரும் மனிதனாக மாறுகின்றார். ரித்தாலா அவாபகாலஹா அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் எழுதிய காலத்தின் அறைகூவல் முஸ்லிம்களின் பணியும் என்ற 1வது நூல் நலிமியாவிலிருந்து வெளிவருகின்றது. ஒரு காலத்தினுடைய பங்களிப்புக்கு எவ்வளவு தூரம் முஸ்லீம் சமூகம், முஸ்லீம் மக்கள் செய்ய வேண்டிய பணியை அவர்கள் இந்த சமூகத்துக்கு அறிவூட்ட விரும்பியிருக்கிறார்கள். முதலாவதாக அந்த பணியினை நாங்கள் நிறைவேற்றிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மிக எளிமையான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு நூலை மொழிபெயர்ப்பு செய்துவிட்டு அதனை 2 ரக்கா சுன்னத் எழுதிவிட்டு பிரார்த்தனையோடு வெளியிட்டு வைக்கிற வாய்ப்பு முன்மாதிரியை நலீம் ஹாஜியார் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்று எங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கிறது. இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறோம் என்ற கேள்வி இருக்கிறது. நான் உட்பட கோத்தபாய அவர்கள், ரொஹான் குணரட்ன அவர்களும் பிள்ளையான் அவர்களும் இந்த ஈஸ்டர் தாக்குதலை பற்றி முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களுக்கு நாம் இன்னும் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கின்ற மிகப்பெரிய குறை நமக்கு இருக்கிறது. எமது மதரசா பாடத்திட்டங்கள், எமது இஸ்லாமிய திருமண சட்டங்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன. இவை பற்றிய காத்திரமான எதிர்வினை ஆற்ற வேண்டிய, தகவல்களை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு, எழுத்து ரீதியான பிரச்சார பணி நமக்கு இருப்பதாக நான் உணர்கின்றேன். 2வது விஷயம், ஒரு பள்ளி பரிபாலனத்தினுடைய தலைவராக இருந்து நலீம் ஹாஜியார் அவர்கள் நிறைவேற்றிய பணி. ஒரு பள்ளி பரிபாலனத்தினுடைய தலைவராக இருந்து மிக நீண்ட காலமாக குடிகொண்டிருந்த ஒரு சமூகத்திலே ஆடம்பர திருமணத்தையும் கந்தூரி முறைமைகளையும் சீர்திருத்தங்களை அவர் செய்ய முற்பட்டதை நான் முன்னுதாரணமாக குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த
கந்தூரி வைபவத்தின் மூலம் பள்ளிவாசல் பள்ளியில் நிதியிலிருந்து செலவழிக்காது, அந்த பணத்தினை பெற்று பள்ளிவாசல்களை பராமரிக்கின்ற பணிக்காக அவர் மாற்றுகின்ற துணிச்சல் மிக்க அவருடைய செயற்பாடு மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியது. இந்த செயற்பாடுகளை நாங்கள் எவ்வளவு தூரம் நிறைவேற்ற விரும்புகிறோம்? நான் குறிப்பாக குறிப்பிட விரும்புகின்றேன். சம்மாந்துறை என்ற ஒரு பெரிய நகரத்திலே ஒரு நளிமி மஜ்லிஸ் ஷூரா என்ற பணியினுடைய அமீராக இருந்து நிறைவேற்றுவதை நான் குறிப்பாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் இது நடைமக்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பங்களிப்பாக ஊர்களிலே இருக்கின்ற பள்ளிவாசல் நிர்வாகங்களை, ஊர் நிர்வாகங்களை சமூக ரீதியாக சிவில் சொசைட்டியினுடைய பிரதிநிதியாக பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பும், அதனூடாக மிக எளிமையாக இஸ்லாமிய விஷயங்களை, சீர்திருத்தங்களை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருப்பதாக நான் உணர்கின்றேன். மூன்றாவதாக விஷயமாக நலிமாஜியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரும் பொருளாதார அறிஞர் என்று கணிப்பிடப்படுகின்ற என்எம் பெரேரா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற மனிதனாக செயற்பட்ட விதத்தினை நான் தொட்டு காட்ட விரும்புகின்றேன். இலங்கை மாணிக்கக்கல் கூட்டுத்தாபனம் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் அது வெற்றிகரமாக செயற்படுவதற்கும் இந்த 5ஆம் வகுப்பு வரை படித்த அந்த புரவலர் பிற்காலத்திலே இந்த நாட்டின் மிகப்பெரிய நிதி வகுப்பாளருக்கு ஆலோசனை செல்கின்ற விஷயத்துக்கு வருகின்றார். அதனை நான் இன்னும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நிலைமைக்குள்ள ஹபீப் முகமது முதல் நைமுதீன் வரை இன்று பலர் அந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிர்வாக சேவை பணியிலும் வெளிநாட்டு சேவை பணியிலும் அவர்கள் இன்று உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பணி, நலிமிக்களிலிருந்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று பொருளாதார ரீதியாக நமக்கு இருக்கிற சவால்கள், குறிப்பாக இஸ்லாமிய வங்கி முறைமை, இஸ்லாமிய நிதி நிர்வாகம் தொடர்பான அறிவூட்டல்களுக்கு நலிமிக்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவை. புவியியல், இன்று எங்களுக்கு இருக்கிற பிறை பிரச்சினை, புவியியல் நிபுணர்கள், ஐடி சார்ந்த பாடத்தினை நலிமியாவினுடைய ஏஎல் பாடத்திட்டத்திலே கட்டாயமாக அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை. ஏஎலுக்கு ஒரு பாடமாக அவர்கள் ஐடி எடுக்க வேண்டும். அதன் மூலமாக பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றதோடு எதிர்காலத்தில் ஒரு ஐடி அறிவு இல்லாமல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிவு இல்லாமல் நாங்கள் இந்த கடமையை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த பாடம் எனக்கு தெரியல. அந்த பாடத்தினையும் நாங்கள் அரசியலை, பொருளாதாரத்தை செய்வது போல ஒரு முக்கிய பாடமாக இங்கு கற்பித்து அதன் மூலம் அவர்கள் ஏஎல் ஸ்ட்ரீமை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது நல்லது என்று நினைக்கின்றேன். அதுபோல மொழி ரீதியான அறிவு என்று எங்களுக்கு இருக்கிற மிக பிரதானமான விஷயம், அந்நிய சமூகத்துக்கு எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய மார்க்கத்தை சொல்லாவிட்டாலும் எங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களை சொல்லுவதற்காகவாவது நாங்கள் சிங்கள மொழியினை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சிங்களத்திலே, ஆங்கிலத்திலே, ஏன் தமிழ் மொழியிலே புலமை வாய்ந்த நலிமிக்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஐந்தாவதாக நலிமாஜியார் அவர்களுடைய இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நான் இந்த நலிமிக்களுடைய ஒவ்வொரு பங்களிப்பையும் நலீம் ஹாஜியார் அவர்களே செய்து காட்டியிருக்கிறார். புதுசாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இல்லை என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். அவர் ஒரு சாதாரண மனிதர், ஒரு கல்வி அறிவற்ற ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒருவராக வாழ்ந்த ஒரு மனிதர் எவ்வளவு தூர நோக்கோடு இந்த சமூக பணிகளை நிறைவேற்றி இருக்கிறார் என்றது. ஆகவே புதிதாக சிந்திக்காவிட்டாலும் இந்த சிந்தனைகளையாவது நாம் முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ராபிதத்துல் ஆலமியா இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் ஊடாக நன்மை பெற்றவர்களை ஒன்று கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் 1980களிலே நன்மை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்று இந்த நாட்டிலே 21 டாக்டர்ஸும் 33 என்ஜினியர்ஸும் இருக்கிறார்கள். இதில் 10 பேராவது போதும். நாங்கள் ஒன்று கூட்டி
நலிமாஜியார் அவர்கள் செய்த இந்த விஷயத்தை நாங்கள் அவருக்கு திரும்ப விழிப்புணர்வூட்ட வேண்டிய தேவை. அதனூடாக ஒரு புதிய மார்க்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை. பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய புதிய மார்க்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஆக குறைந்தது இவர்களை ராபிதத்தினூடாக நலிமியாவூடாக அவர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு விஷயத்தை நலிமாஜியார் செய்திருக்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் உணர்கின்றேன். ஆறாவதாக அவருடைய முஸ்லீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற நூல். டாக்டர் ஷுக்ரி அவர்கள் இதனை நிறைவேற்றி இருக்கலாம், ஆனால் இதற்கு முதல் பின்னணியாக இது முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தி இந்த நூலை வெளியிட்டு வைத்த பெருமையும் நலிமாஜியார் அவர்களை சார். ஜெயவர்தன் அவர்கள், கொல்வினாடி சில்வா அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது நாட்டுக்கு நாம் செய்த சேவைகள், நமது நாட்டுக்கு நாம் செய்த பங்களிப்பு என்ன? வரலாற்றை சொல்லி நலிமியார் தன் தலைகளில் மாலை சூட்டி கொள்ளாவிட்டாலும் நாம் நமது நாட்டுக்கு செய்த பங்களிப்புகளையாவது ஆங்கிலத்திலே சிங்களத்திலே இந்த சமூகங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை, அதையாவது ஒன்று திரட்டி சொல்ல வேண்டிய தேவை. நமது பொருளாதார ரீதியான பங்களிப்பு, நமது வரலாற்று ரீதியான பங்களிப்பு, கலாச்சார ரீதியான பங்களிப்பு, மருத்துவ ரீதியான பங்களிப்பு, அரசு சேவையிலே நாங்கள் ஆட்சி ரீதியாக நாங்கள் செய்த பங்களிப்பு முதலான விஷயங்களை யாவது ஒன்று திரட்ட வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் ஒரு துர்ப்பாக்கியம் நடந்திருக்கின்றது. இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை நாங்கள் ஊராக நாங்கள் மாவட்ட ரீதியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் இவற்றுக்கிடையிலே இந்த வரலாற்று முரணை நாங்களே காட்டிக் கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வரலாற்று முறைமையை, இந்த வரலாற்று செய்தியை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த விஷயங்களையெல்லாம் கையாள்வதற்கு நலிமாஜியார் உருவாக்கிய இஸ்லாமிய வெளியீட்டு பணிகத்தின் மூலமாக இஸ்லாமிய சிந்தனை என்பது, அண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் நான் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் செல்லுன போது அப்போதுதான் கண்டேன் இந்த இஸ்லாமிய சிந்தனை மீள வந்திருக்கிறது. அது அந்த காலத்தில் அப்படி இருக்கவில்லை. எங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும். நான் இஸ்லாமிய சிந்தனை மூலம் உருவாக்கப்பட்டவர். அந்நேரம் முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களத்தால் ஆய்வு கட்டுரை ஒன்று வைத்தார்கள். நான் ஏஎல் படிக்கிற போது இலங்கையில் இஸ்லாமிய இயக்கங்கள் என்று அவ்வளவு இஸ்லாமிய சிந்தனை நூல்களையும் படித்து நான் அந்த கட்டுரை எழுதி நான் அகில இலங்கையிலே முதலாம் இடத்தை பெற்றேன். முதலாம் இடத்தை பெற்றது என்பதல்ல முக்கியமான செய்தி, எவ்வளவு தூரம் ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்கின்ற மாணவனுக்கு இந்த இஸ்லாமிய சிந்தனை எவ்வளவு தூரம் உதவியாக இருந்திருக்கிறது என்ற செய்தியைத்தான் நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக நலிமிக்களுடைய குதுபா பிரசங்கம். நலிமிக்களுடைய குதுபா பிரசங்கங்களை சமூகம் எதிர்பார்க்கிறது. நமது குதுபாக்கள் இன்று அட்டகாசமாக மாறிவிட்டது. இந்த அட்டகாசமான நிலையிலிருந்து இலங்கையின் சீனியர் ஒலிபரப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நண்பர் பேராசிரியர் மசாயிர் அவருடைய உரையை கேட்ட பின்னர் அவர் ஆற்றிய உரை, இலங்கையில் நாங்கள் கொதுபாக்களை கேட்க வேண்டும் என்றால் நலிமிக்கள் அந்த கொதுபாக்களை ஓத வேண்டும். டாக்டர் ஷுக்ரி அவர்கள் எப்படி அதே பாணியிலே மிக எல்லாரும் சுக்ரீஷம் தான், எல்லாரும் அந்த ஸ்டைல் தான் பேசுவார்கள். நலிமிக்கள் என்னை மிகவும் கவர்ந்த அவர்களுடைய நடை, அந்த பேச்சு நடை, அந்த நடையிலே எளிமையாக ஆரவாரமின்றி 15 நிமிடத்துக்குள் தமது கருத்தை சொல்ல முடியுமான குதுபாக்களை சொல்லுகின்ற நலிமிக்களுடைய முழு பங்களிப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற எங்களுடைய பிரதேசங்களிலே கூட நலிமிக்களுடைய குதுபாக்களை நாங்கள் கேட்பது மிக அரிது. இந்த செய்தியை நீங்கள் அம்பாறை மாவட்ட ராபிதாவுக்கு சொல்ல வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் பல்வேறு செய்திகளை, குதுபாக்களை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு கொள்ளக்கூடிய விஷயங்களை நாங்கள் உருவாக்கலாம் என்பதை கூறி நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்னுடைய பேச்சை முடிப்பதற்கு முன்னர் இந்த விமர்சனங்களுக்கு அப்பால் இன்று நலிமிக்கள் மூலம் நாங்கள் பெருமை அடைகின்ற பல செய்திகள் இருக்கின்றன. அவற்றை நான் இடையிடையே சொன்னேன், அதனை தொகுத்து நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அதிலே முக்கியமாக
நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இஸ்லாமிய சிந்தையினுடைய பெரும் பணி அது இப்போது இருக்கின்ற மாணவர்கள் லீவிலே வீடுகளுக்கு செல்கின்ற போது அதனை கலண்டர் விற்கிற மாதிரி விற்கிறல்ல, முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊரிலே ஆக குறைந்தது 50 பேராவது இருப்பார்கள். அவருடைய வீடுகளுக்குத்தான் நன்னேரம் கொண்டு வந்து தந்தார்கள். நாங்கள் அதனை பெருமதியான நூல்களாக வைத்து இன்றும் பாதுகாத்திருக்கிறேன். நான் இப்போதும் கொண்டு வந்திருக்கிறேன். அதில் ஒன்று சிலவற்றை 1990ஆம் ஆண்டிலே வெளியிட்ட நூல்கள், பெரும்பாலான இஸ்லாமிய சிந்தனைகள் என்னிடம் இருக்கிறது. என்னுடைய தந்தையார் அவற்றையெல்லாம் வாங்க எனக்கு தந்தார். நாங்கள் தந்தையாக இருந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணி அதுதான். பிள்ளைகளை வாசிப்பாளர்களாக உருவாக்குவோம் என்றால் நாம் அதுவே போதும். பிள்ளைகளுக்கு செய்கிற மிகப்பெரிய பணியாக இருக்கும். வாசிக்க சொல்ல தேவையில்லை. நீங்கள் இஸ்லாமிய சிந்தனையை தினசரி பத்திரிகைகளை உங்கள் வீடுகளில் மேசையில் மாத்திரம் வைத்து விடுங்கள், அவை தானாக வாசிக்கப்படும். அதில் முக்கியமாக நலிமியா வெளியீட்டு பணியத்தினுடைய நூல் வெளியீடுகளையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்ததாக உஸ்தாத் மன்சூர் அவர்களுடைய இஸ்லாமிய பணியை நான் ஞாபகப்படுத்த விடும். வெறும் பாமரனாக அல் குர்ஆனை அறியாதிருந்த ஒரு பாமரனாக நான் மிக கவலையோடு சொல்கின்றேன். எங்களால் அல் குர்ஆனை அரபி மொழியை படித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அல் குர்ஆனை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் சூரத்துல் பக்ராவை எழுதி அதனுடைய தமிழ் மொழியை பார்க்கிற சந்தர்ப்பத்தை அவர் எனக்கு தந்தார். பார்த்தபோதுதான் எனக்கு இஸ்லாம் விளங்கியது, அல் குர்ஆன் விளங்கியது. இந்த உலகத்தின் ஆட்சி முறையை, இந்த உலகத்தை அல்லது மர்ம உலகத்தை எவ்வளவு செப்பமாக சூரா பக்ரா மாத்திரமே கூறி வைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வாய்ப்பினை அவர் தந்திருக்கிறார். நலிமிக்கல் சம்மாதுரையில் அஷ்ரஃப் என்ற ஒரு அஷ்ரஃப் அவரும் சூரா தபாரக்கல்லதியை ஜுசுவை அவர் தப்சீராக செய்திருக்கிறார். இந்த பணி இலங்கை போன்ற நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு, தமிழ் பேசுகின்றவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்ற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். அகார் முகமது, எஸ்எச் ஃபலீல் போன்றவர்களுடைய தேசிய பணி ஊடகங்களின் ஊடாகவும் குதுபாக்கள் மேடைகளை பயன்படுத்துவது மூலமும் அவர்கள் சமூக நல்லிணக்கத்தை பற்றி, நாம் ஒரு இலங்கையர் என்ற கருத்தை விதைப்பதற்கு அவர்கள் படுகின்ற பாடு மிக முக்கியமானது. அவ்வாறான செயல்களை நான் பாராட்ட விரும்புகின்றேன். அதுபோன்று நான் முன்னமே குறிப்பிட்ட ஹபீப் முகமது முதலான நலிமிக்களுடைய நிர்வாக சேவையை நான் பாராட்ட விரும்புகின்றேன். ஒலிவிலே, அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற ஒரு சிறிய கிராமம் ஒலிவில். அந்த கிராமத்தில் அப்துல் ரஹீம் என்ற ஒரு நலிமி, அவருடைய பாடசாலை அம்பாறை மாவட்டத்திலே முதன்மை பாடசாலை. அந்த அம்பாறை மாவட்டத்திலே மிகச்சிறிய கிராமம், ஆனால் முதன்மை பாடசாலையாக இன்று மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அப்துல் ரஹீம் என்ற நலிமியினுடைய, அவரை நான் அணுவாக ரசித்து கொண்டிருக்கிறேன், அவருடைய செயற்பாடுகளை. அவர் ஒரு அதிபராக இருக்கிறார், ஆனால் அவர் அதிபராக இல்லை. அப்படி என்றால் அவர் இருக்கிறார், ஆனால் அவர் இல்லை. எல்லாம் நடக்கிறது, ஆனால் அவர் இருக்க மாட்டார். மிக நேர்த்தியான நலிமிக்களுடைய பங்களிப்பு முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். இறுதியாக சர்ச்சைக்குரிய ஒரு விடயத்தை கூறி என்னுடைய பேச்சை நிறைவு பெறலாம் என்று நினைக்கிறேன். இவ்வளவும் நலிமிக்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. நாட்டினுடைய நிர்வாகத்துறை, நாட்டினுடைய நீதித்துறை, நாட்டினுடைய ஏனைய துறைகளுக்கு பங்களிப்பு செய்வது போல சட்டவாக்கத்துறைக்கும் அவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஊரிலே நல்லவர்கள் வல்லவர்கள் என்ற பெயர் எடுத்த இந்த நலிமிக்கள் பாராளுமன்ற தேர்தல்களிலே, மாகாண சபை தேர்தலிலே, பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிட வேண்டும். இதன் ஊடாக நாங்கள் பலவற்றை செய்ய முடியும். ஒரு பிரதேச சபை சேர்மனுக்கு இருக்கிற அதிகாரம் அந்த ஊரில் எல்லாத்தையும் செய்யலாம். அந்த சபையில் அவர் அப்ரூவல் எடுத்தால் போதும். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சமயம், ஏழைகளுடைய பங்களிப்பாக, சமய பங்களிப்பாக, எல்லா விதமான பங்களிப்பாக இருந்தாலும் இதுவும் நலிமாஜியாருடைய வாழ்க்கையிலே உதாரணம் இருக்கிறது. நலிமாஜியார் அவர்களை அழைத்து, நான் நினைக்கிறேன் பிரேமதாசன் அழைத்து அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த போது அவர் எனக்கு வேண்டாம், பாக்கீர் மாக்காருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று சொல்லி பாக்கீர் மாக்காரை அரசியலுக்கு அறிமுகப்படுத்துகிறார். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று இந்த நாட்டிலே இந்த முஸ்லீம் அரசியல் படுகின்ற பாடு ஒரு சிலரால் இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மீட்பதற்கு
நாம் செய்ய வேண்டிய பணி நமக்கு நான் நினைக்கிறேன் அது ஒரு ஃபர்ல் கிஃபாயாவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நமது சமூகம் வழி தவறி செல்கிற போது நாங்கள் என்னுடைய ஷேக் அமீர் அவர்கள் எனக்கு மச்சானும் கூட, அவர் அடிக்கடி என்ன அப்படி சொல்லுவார், நீங்கள் வாங்கன்ட்டு, நான் வரமாட்டேன். ஆகவே நலீம் ஹாஜியார் அவர்கள் காட்டிய முன்மாதிரிகளின் ஊடாக இந்த சமூகத்துக்கு, அவரே காட்டியிருக்கிறார் எல்லா முன்மாதிரிகளையும், இந்த சமூகத்துக்கு, இந்த சமூக எழுச்சிக்கு நாம் நல்ல பங்களிப்பை செய்ய முடியும். இந்த மர நிழல்களில் இருந்து தொழுகைக்கு வருகிற நலீம் ஹாஜியார் அந்த பெஞ்சிலே அமர்ந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரையை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்வாராம், ஆக குறைந்தது ஒரு மதரசாவையாவது நீங்கள் உங்களோட ஊரிலே நடத்த வேண்டும், ஆக குறைந்த தாவா பணியாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மாணவர்களிடம் அவர் சொல்லுவார். இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு இருக்கிற ஒரே வழி என்ன? இந்த ராபிதத்துல் ஆலமியாவை உயிர்ப்பிக்க வேண்டும். ராபிதத்துல் அலிமியாவை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் 1000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கிற இடத்திலே 300 பேர் இருக்கிறார்கள். இந்த செய்திகளை நாங்கள் பேச வேண்டும். வடமை போன்று நாங்கள் நிர்வாக அறிக்கையை, கூட்ட அறிக்கையை, நிதி அறிக்கையை வாசிப்பதல்ல எங்களுடைய வேலை. இந்த செய்திகளை ஒவ்வொன்றையாவது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்ய முடியுமா என்று சிந்திப்பதற்கு இதனை உயிர்ப்பிக்க முடியும். ஏனே பல்கலைக்கழகங்கள் இருக்கிற அலுமினா மாதிரி அல்ல இது. இது ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இடம், எல்லோருக்குமான ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட இடம். இந்த இடத்திலிருந்து வெளியேறியவர்கள் அதனை உயிர்ப்பிக்க வேண்டிய தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை கூறி, வத்தகுல்லாஹு வ யஅல்லிமுல்லாஹ் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சமூக எழுச்சியில் நலீமிக்களின் பங்கு என்ற தலைப்பில் மிகவும் அரிய பல அறிவுரைகளை எங்களுடன் பகிர்ந்து சென்றார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை சிரேஷ்ட பேராசிரியர் ப்ரொஃபஸர் Ramiz Abdullah அவர்கள். That was our guest speaker, Professor Ramiz Abdullah, the Senior Professor of Languages at the Southeastern University of Sri Lanka, who shared with us some enlightening words of wisdom. Jazakumullahu khaira.